மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடிக்க செல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் பணி சார்ந்த விவரங்களை 2 நாட்களில் தெரிவிக்க இருப்பதாக நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார். படப்பிடிப்பு பணிக்காக அமெரிக்கா சென்று சென்னை திரும்பிய அவர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பற்றிய விவரம் பிறகு அறிவிக்கப்படும் என்றார். கம்பியில் தொங்கியபடி த்ரில்லுடன் சாகச பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கூடலூர் அருகே நாடுகாணியில் அமைந்திருக்கும் தாவர மரம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளின் 2ஆம் கட்ட பணிகளை விரைவுபடுத்த பட்ஜெட்டில் 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 63,200. உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சர்வதேச செய்தி தொகுப்பாக இப்போது பார்க்கலாம். பாஃப்டா 2024 விருது விழாவில் ஆதிக்கம் செலுத்திய ஓப்பன்ஹெய்மர் திரைப்படம் 7 பிரிவுகளில் விருதுகளை அள்ளியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பார்பி திரைப்படத்திற்கு எந்த பிரிவிலும் விருது கிடைக்கவில்லை.